ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பற்றி பார்க்கலாம். என் பேர் ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எம்எஃப் இன்வெஸ்ட். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்னா, சப்போஸ் இப்போ நம்ம ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்ரி இயர் 7% ரிட்டர்ன் வருது அப்படின்னா, நமக்கு ஃபிக்ஸ்டாக வந்து நம்ம பிரின்சிபலுக்கு 7% ரிட்டர்ன் வரும். ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் படி பார்த்தோம்னா, செகண்ட் இயர்லேருந்து நமக்கு வர ஃபஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த மாதிரி பிரின்சிபலுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும், இன்ட்ரெஸ்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ பணமே நமக்கு வந்து இன்னும் நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்கும். அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ நாம தூங்கி ரெஸ்ட் எடுத்தா கூட நம்ம பணம் நமக்காக வேலை பார்த்து நமக்கு இன்னும் சம்பாதிச்சு கொடுக்கும். ஸோ அது மியூச்சுவல் ஃபண்டில் நல்ல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது பவர் ஆஃப் காம்பவுண்டிங் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகணும் அப்படின்னா ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒரு 25 இயர்ஸில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு போகிற அந்த மாதத்துலேருந்தே நம்ம வந்து இன்வெஸ்ட்டும் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஏன்னா நம்ம 25 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு 50 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணோம்னா நமக்கு 25 இயர்ஸ் வரைக்கும் அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நல்லாவே நமக்கு ஒர்க் ஆகும். அதில் முக்கியமானது இந்த 25 இயர்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த காம்பவுண்டிங் பவர் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு எஸ்ஐபி பண்ணுறோம். ஒரு 25,000 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி மந்த் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு 25 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இங்கே ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15% அசீவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ நம்ம டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 75 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஆனால் நமக்கு வர ப்ராஃபிட் வந்து மோர் தென் 6 crore இருக்குது. ஸோ பிரின்சிபல் ப்ளஸ் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6.89 crore வரைக்குமே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கிராஃபில் நோட் பண்ணிங்கன்னா இனிஷியல் 3 இயர்ஸ் 5 இயர்ஸில் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 25 வருஷத்தில் பார்க்கும்போது நம்ம கட்டின தொகைக்கு வர லாபம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே நம்ம ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணணும். மார்க்கெட் ஏறினாலும் இன்வெஸ்ட் பண்ணணும், இறங்கினாலும் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி கன்சிஸ்டண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 25 இயர்ஸில் நமக்கு ரொம்பவே லாபம் வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது பொறுமை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒன் சைடாக இருக்காது. எவ்ரி இயர் நமக்கு பாசிட்டிவ் ரிட்டர்ன் வரணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு வருஷம் பாசிட்டிவ் ரிட்டர்ன் இருக்கும், ஒரு வருஷம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பேஷன்ஸோட பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே லாங் டேர்முக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். 1 இயர் 2 இயர் இன்வெஸ்ட் பண்ணல. 5 இயர் 10 இயர் 15 இயர்ஸ்னால் மட்டும்தான் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு சப்போஸ் 3 இயர்ஸ் அல்லது 5 இயர்ஸ்க்குள்ளேயே பணம் தேவை அப்படின்னா அந்த மாதிரியான அமௌண்ட்டை நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அவ்வளோ சேஃப் கிடையாது. அப்படி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்குன்னு டெப்ட் ஃபண்ட் கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரியான டெப்ட் ஃபண்ட் கேட்டகரியில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு ரொம்ப ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஆனால் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா லாங் டேர்முக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எப்பவுமே பொறுமையாக இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மாக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட காம்பவுண்டிங் எஃபெக்ட் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து நம்ம எப்பவுமே டைமே பண்ண முடியாது, ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா டைம் இன் த மார்க்கெட் பீட்ஸ் மார்க்கெட் டைமிங். ஸோ நம்ம என்ன தான் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணி ஒவ்வொரு மாதமும் வாங்கி விற்றுட்டே இருந்தோம் அப்படின்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட்டும் இன்டரப்ட் ஆகுது. ப்ளஸ் நம்மளால் நிறைய லாபமும் சம்பாதிக்க முடியாது. அதனால் மார்க்கெட் இறங்கும் போது நம்ம ஜாஸ்தி இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி ஏறும்போது நார்மலாக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ மார்க்கெட் இறங்கும் போது எந்த ஒரு காரணத்தாலும் நம்ம எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. ஸோ நம்ம சப்போஸ் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு ரொம்பவே மிஸ் ஆயிரும். நம்ம டோட்டல் ரிட்டர்ன் ரொம்ப கம்மியாயிரும். அதனால் ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டை ப்ரெடிக்ட்டும் பண்ணக்கூடாது. நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் படி இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஸோ பேசிக் ரூல் பேஷன்ஸோட லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அசெட் அலோகேஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம். நம்ம எப்பவுமே 100% ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இறங்கவும் செய்யும், ஏறவும் செய்யும். அப்படி இறங்கும்போது நமக்கு வந்து ரீபேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இருந்தால் நம்மளோட ஓவரால் ரிட்டர்ன் நல்லா பூஸ்ட் ஆகும். அதனால் எப்பவுமே ஒரு 50 to 60% வரைக்கும் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம் அப்படின்னா ரிமைனிங் 20% டெட் ஃபண்ட்ஸ்லையும் ரிமைனிங் 20% கோல்டு ஃபண்ட்ஸ்லையும் போட்டுக்கலாம். சப்போஸ் இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த டெட் ஃபண்ட்ஸ்லேருந்து கோல்ட்லேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் சீப்பான ப்ரைஸில் வாங்கிக்கலாம். அதனால் எப்போவுமே வந்து அசெட் அலோகேஷன் ரொம்ப ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நம்ம ரீபேலன்ஸும் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரீபேலன்ஸ் ஒரு 5% வரைக்கும் ஏறிச்சுன்னா பண்ண ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் ஈக்விட்டி எக்ஸாம்பிளுக்கு நம்ம 60% வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது 65% ரீச் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் ரீபேலன்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம 5% ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு அதை நம்ம கோல்ட்லேயோ அல்லது டெட் ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோர் தென் 5 இயர்ஸில் மட்டும்தான் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐபி மூலமாக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ரேண்டமாக மார்க்கெட் ஏறும்போது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இறங்கும்போது எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. பேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். அசெட் அலோகேஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 2 மிட் கேப் ஃபண்டும் 2 ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட 3 இயர் 5 இயர் 10 இயர் ரிட்டர்ன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஃபண்டும் ஒவ்வொரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ எப்படியும் ஆவரேஜாக பார்த்தோம்னா இந்த 4 ஃபண்டுமே மோர் தென் 20% ரிட்டர்ன் 3 இயர்லையும் கொடுத்துருக்குது, 5 இயர்லையும் கொடுத்துருக்கு. அதேமாதிரி 10 இயரில் பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜாக 16% மேலேயே கொடுத்துருக்குது. ஸோ இப்போ அந்த 10 இயர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது சப்போஸ் நம்ம ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா கோட்டாக் மிட் கேப் ஃபண்டில் 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அது வந்து 5,72,000 நமக்கு வளர்ந்துருக்கும்.
ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 1 லேக் தான். ரிமைனிங் 4,72,000 ப்ராஃபிட்லேயே வந்திருக்குது நமக்கு. ஸோ இதுதான் காம்பவுண்டிங்கோட உண்மையான எஃபெக்ட். ஸோ நம்ம 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி 4 லேக் சம்பாதிக்கிறோம். அதுவும் 10 இயர்ஸில் சம்பாதிக்கிறவங்க ரொம்ப ஜாஸ்தியான லாபம். ஸோ 19% ரொம்ப அப்நார்மல் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தி ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப லாங் டர்மாக யோசிச்சா மட்டும்தான் வரும். இன்னும் இந்த 19% ரிட்டர்ன் எவ்ரி இயர் வராது. சில இயர் பாசிட்டிவாக இருக்கும், சில இயர் நெகட்டிவாக இருக்கும். இந்த டேபிளே பார்த்தீங்கன்னா 3 இயர், 5 இயர், 10 இயர் ரிட்டர்ன் கான்ஸ்டண்ட்டாக இல்லை. 3 இயர் ஜாஸ்தியாக இருக்குது, 5 இயர் அதை விட ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் 10 இயர்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆவரேஜாக தான் ரிட்டர்ன் பார்க்கணும். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக நம்ம 15% வரைக்கும் ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம். ஸோ 15% அப்படின்னு பார்த்தோம்னா எவ்ரி 5 இயர்ஸ் டபுள் ஆயிரும். ஸோ 10 இயர்ஸில் வந்து நமக்கு 4 டைம்ஸாவது நமக்கு ஆவரேஜாக எதிர்பார்க்கலாம். ஸோ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணால் ரஃப்லி ஒரு 4 லேக் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் அதோட பெனிஃபிட் பற்றி பார்த்தோம். ஸோ நீங்களும் லாங் டர்மாக இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் ஒர்க் ஆகிறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.